ஆசைதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. சிம்பனி கண்ட இளையராஜாவே, இசைக்கு ஞானியாக இருக்கிறீர்கள். இசையே உலகம் என்று நீங்கள் இருப்பதாக மக்கள் நினைக்கிறார்கள். ஆரம்பத்தில் சில கோவில்களுக்கு சென்ற நீங்கள் பிறகு பல சித்தர்களின் தரிசனமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்ததனால் ஆன்மீகத்திலும் அளவு கடந்த ஈடுபாட்டுடன் வாழ்ந்து பல சாதனைகளை உங்கள் வசப்படுத்தினீர்கள். இருந்தும் என்ன பயன்? சாதாரண மனிதர்களைப் போல இல்லாமல் தன்னை ஒரு சித்தராக நினைத்து கொண்டு தான் என்ற தனித்துவத்துடன் வாழ்கிறீர்கள். பிற மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்களே. நீங்கள் எதற்கு இடத்திற்காகவும் பணத்திற்காகவும் நீதிமன்றம் வரும் நிலைக்கு தள்ளப்பட்டு இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்கும் பழமொழியை உறுதிப்படுத்தினீர்கள்? உங்களை இசைக்கு ராஜாவாக நினைத்தால் இந்த நிலை தேவையில்லை. வரும் நாட்களிலாவது நீதிமன்ற வழக்குகளுக்காக கூண்டில் ஏறி சாட்சி சொல்வது தேவையா என்று யோசித்து முடிவு எடுங்கள். உங்கள் ரசிகர்கள் இதை விரும்ப மாட்டார்கள். பல லட்சம் மக்களை இசையால் மகிழ்ச்சியாக இருக்க செய்து கொண்டிருக்கும் நீங்கள் சிலரின் மனம் நோகும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இளையராஜா பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பேராசைக்காரன் என்று மக்கள் நினைப்பதை மாற்றுங்கள். இனி வரும் நாட்களை இசையுடன் வாழ இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க நினையுங்கள். பிரதமர் மோடியால் பாராட்டப்படும் நீங்கள் அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை தமிழக அரசின் சார்பில் விழாவாக கொண்டாட முடிவு செய்துள்ள நிலையில் வரும் நாட்களிலாவது நீதிமன்றம் வருவது தேவையா என்று யோசித்து சமரசம் செய்து கொள்ளுங்கள். அது நீதிமன்றம் வருபவர்களுக்கு சமரசம் என்ற சொல்லுக்கு முன் உதாரணமாக இருக்கும். சமீபத்தில் அஜித் படத்தில் வந்த பாட்டிற்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினீர்கள். குட் பேட் அக்லி படத்தில் தனது இசையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரையும் தேடி தேடி நோட்டீஸ் அனுப்பி கொண்டு இருக்கிறீர்கள். மாயையை விட்டு ஒழியுங்கள். இனியாவது பற்று அற்று வாழுங்கள். இயற்கை உங்களை இசை சித்தராக மாற்றும். நாங்கள் உங்களுடன் சில காலம் பயணித்ததன் விளைவாக ஏற்பட்ட மனக்குமுறல் அவ்வளவுதான். ஏற்பதும் புறக்கணிப்பதும் உங்கள் விருப்பம். சிம்பனி கண்ட ராஜாவை, பேராசை பெருநஷ்டம் என்பதை இனியாவது உணருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.